வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மீனா அந்த நாடக நடிகர் வீட்டில் டெக்கரேஷன் வேலை பார்த்ததில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போகுது. அந்த மேரேஜில் அந்த மாப்பிள்ளை பொண்ணு அலங்காரமாக இருந்தாலும் சரி தான், கார் அலங்காரமாக இருந்தாலும் சரி தான், முதலிரவு அலங்காரமாக இருந்தாலும் சரி தான், எல்லாமே ரொம்ப சூப்பராக கச்சிதமாக பண்ணியிருக்காங்க. இதை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே பேரும் புகழும் ஆகுது. திருமணத்துக்கு வந்தவங்க நிறைய பேர் அந்த கார் அலங்காரத்தை பற்றி யார் செஞ்சதுன்னு கேட்குறாங்க. இவ்வளோ அருமையாக நாங்கள் பார்த்தது இல்லையே, பூக்களாலேயே இவ்வளோ அழகாகவும் மனமாகவும் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே கேட்குறாங்க. அப்போது புதுசாக செய்கிறாங்க, அவங்க பேர் மீனாங்கிறாங்க. நிறைய பேர் மீனாவோட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போகிறாங்க. மீனாவும் நல்லாவே ஃபேமஸ் ஆகிறாங்க. இது சுத்தமாகவே சிந்தாமணிக்கு பிடிக்கல. எங்கேனாலும் மீனா பேரே சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஆதரவாளர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, அக்கா நீ பழைய மாதிரி இருந்தால் மட்டும்தாங்க்கா அவன் தொழிலில் ஜெயிக்க முடியும். உனக்கு எதிராக யார் வந்தாலும் நீ பூந்து வேலை பார்ப்ப. அப்படி நீ பண்ணலைன்னா சரியாக வராதுக்கா. உன் மேலே உள்ள பயமே போயிடுச்சுக்கா. நீ பண்ணாதாங்க்கா முடியும். அவன் புருஷருக்க துமுறில் ஆடுதான் அந்த மீனா. நான் அவனை முத்தை பற்றி விசாரித்தேன். அவன் ஒரு டிரைவரு, பெரிய அளவில் பேக்ரவுண்ட் எதுவும் இல்லை. அவன் தனி மனுஷன் தான். அவங்க வீட்டிலேயே அவனுக்கு சரியான மரியாதை கிடையாது. அவங்க அம்மா அவனை பிள்ளையாகவே நினைக்கிறது கிடையாது. எப்போ அந்த வீட்டை விட்டு அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்காங்க. சின்ன வயசில் ஏதோ உள்ளே போயிட்டு வந்துருப்பான் போல். இது வரைக்கும் அவன் தகவல்கா. அந்த மீனாவுக்கும் பெரிய பேக்ரவுண்டு கிடையாது. அவங்க பூ கட்டி விற்கிற குடும்பம் தான். ஒரு கோயில் முன்னாடி அவங்க பூ கட்டி விற்காங்க அவங்க அம்மா. இந்த மீனா பிள்ளை நடமாடும் பூக்கடைன்னு சொல்லி பைக்கில் தெரியுது. அதுக்கு முன்னாடி வீட்டு முன்னாடி ஒரு தள்ளுவண்டி கடையை வச்சு நடத்திட்டு உங்களுக்கு பூக்கடை. இவ்வளோ தான் அது பேக்ரவுண்டு மக்கா, வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பழைய மாதிரி ஆடணுக்கா. ஆடினா மட்டும்தான் அந்த மீனாவை நிப்பாட்ட முடியும். இப்போ எங்கே போய் நீங்கள் கேட்டாலும் மீனா நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க, நான் மீனாவை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கா அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட 12 ஆர்டர் போயிட்டு எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அக்கா நீ பழைய மாதிரியே ஆடணுங்கா அப்படிங்கிறாங்க. இல்லைடா, நான் அரசியலில் வேறு இருக்கிறேன், ரியல் எஸ்டேட் வேறு பண்ணுறேன், எல்லாத்துலேயும் இருக்கும்போது பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி நான் நாசுக்காக பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அந்த மீனா ஓவராக பண்ணிகிட்ருக்கா. இனிமேல் சரி வராது. இனிமேல் விட்டு நான் அதிரடியாக இறங்கினா தான் முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சரிக்கா, இப்போ ஒரு ஆர்டர் ஒன்று வரும்னு நினைக்கிறேன், நம்ம போய் பேசுவோம் அப்படிங்கிறாங்க. என்ன விசேஷம் அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா, கட்சியிலேருந்து ஏதோ இது பண்ணுறாங்களாம், ஒரு 500 ஜோடிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காங்களாம். அதுக்கு பேக்ரவுண்டில் டெக்கரேஷன்லாம் போடணுமா, மாப்பிள்ளை பொண்ணு வைக்க வரவேற்பு பெரிய பெரிய ஆட்கள் வராங்களாம். அதுக்கெலாம் சம்மந்தமாக டெக்கரேஷன் பண்ண ஆட்கள் தேவைன்னு சொல்லி விளம்பரம் கொடுத்துருக்காங்கக்கா, நம்ம போய் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காரில் கிளம்பி போகிறாங்க. அங்கே மீனாவும் அந்த தகவல் தெரிஞ்சு அவங்ககிட்ட ஆர்டர் எடுக்க போகிறாங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில் மீனா முன்னாடி பைக்கில் போய்ட்டுருக்கதை பார்த்து டிரைவர் சொல்கிறாரு, அக்கா நான் பாருங்கள் அவன் முன்னாடி போய்ட்டுருக்கா பாருங்கள், அவளும் ஆர்டர் எடுக்க தான் போவா போல் அப்படிங்கிறாங்க. டேய் அவள் வேறு எங்கேயோ போவா அப்படிங்கிறாக்கா. இங்கே வேறு என்ன வீடு இருக்குது, அந்த கட்சிக்கார வீடு தான் இருக்குது, அங்கே தான் போகிறா. உன் தொழில் உனக்கு பண்ணவே விட மாட்டாங்க, இது சரியே வராது அப்படிங்கிறாங்க. டேய் என் தொழிலுக்கு யாருமே குறுக்க வரக்கூடாது, என்ன ஆனாலும் பரவாயில்ல தூக்குடா அப்படிங்கிறாங்க. இங்கே ஒரே இடிச்சிடுறாங்க. இடித்தோடனே மீனா பொத்துன்னு விழுந்துடுறாங்க. விழுந்தோடனே சிந்தாமணி திரும்பி பார்த்துட்டு ரைட்டு அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டரை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே ரோட்டில் கிடந்த மீனாவை பார்த்து அக்கம் பக்கத்தில் அவங்க தண்ணி கிண்ணி தெளித்து நேராக ஒரு ஆஸ்பத்திரி கொண்டு சேர்த்துடுறாங்க. அங்கே கண் முழிச்சு பார்க்குறாங்க, ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. நான் இங்கே எப்படி வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் சாலையில் நடந்து போனேன், நீங்கள் உங்களுக்கு இப்படி ஆச்சு அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு யார் என்ன இப்படி பண்ணா எது பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அம்மா தெரியல, ஒரு கார் ஒன்று போச்சு அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஏங்க நான் கண் முழிச்சு பார்க்குறேன், ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்கேன், நான் ஒரு ஆர்டர் ஒன்று வாங்க போனேன், பின்னாடி ஒரு கார் என்னை தட்டிட்டு போயிடுச்சு. நைட்டாக பார்க்கும்போது அந்த கார் சிந்தாமணி கார் மாதிரியே தாங்க இருந்துச்சு அப்படின்னோடனே முத்துக்கு சரியான கோவமாயிருது. எந்த ஆஸ்பத்திரியில் இருக்க ஏது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா அம்மா தங்கச்சி எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு நேராக ஆஸ்பத்திரி போகிறாங்க. இங்கே அண்ணாமலையும் பதறிக்கிட்டு ஆஸ்பத்திரி வராங்க. மீனா ஒன்றும் ஆகலையே அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு பயங்கர சந்தோஷம். மீனா கீழே விழுந்துட்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமேல் போட்டு அவளால் தொல்லை முடிஞ்சது, அவள் பிழைக்க மாட்டா அப்படின்னு சொல்லி மனோஜும் ரோகிணியும் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க பேசுகிறத பார்த்தோன்னா விஜயா என்ன அப்படிங்கிறாங்க. ஆண்டி இந்த மாதிரி மீனாவுக்கு இப்படி ஆகிட்டான் அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு இப்படி ஆகிட்டா ரைட்டு சந்தோஷம்தான் அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா
அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பலான்னு பார்த்தேன், ஒரே இடவா போகிறா, போயிட்டு போகிறா. இவர் அதுதான் பதறிட்டு போகிறாரு, ஆஸ்பத்திரி போகிறோம்னு சொல்லிட்டு. சரி வாங்க நம்ம வந்து ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. அதனால் இவங்க ஆர்டர் பண்ணி பிரியாணி சாப்பிட்டுட்ருக்காங்க. இவங்க மீனா கீழே விழுந்து கொண்டாடின மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போது வீட்டில் யாருமே இல்லையா ஆண்டி அப்படிங்கிறாங்க. ஏம்மா அந்த மீனை அங்கேயே கீழே விழுந்துட்டாலாம், எதுக்கு பதறிட்டு போகிறாரு உங்கள் மாமா, வேறு என்ன சொல்ல, ரவி எங்கே அப்படிங்கிறாங்க. ரவியை தான் எங்கேயோ போகிற அவசரமானு சொல்லிட்டு போனேன், என்கிட்ட ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்கு கால் பண்ணுறாங்க ஸ்ருதி. உடனே நான் வந்து ஆஸ்பத்திரி போயிட்டுருக்கேன், அன்றைக்கி இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஏன்டா நீ சொல்ல மாட்டேன், நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக போகிறாங்க. பாத்தியா ரவி, இந்த பணக்கார பைத்தியமும் அவளை பிடிச்சிக்கிட்டே ஆடிக்கிட்டு இருக்காங்க, இந்த மீனா பணமும் முத்து பணமும் தெரியாமல் ஆடிக்கிட்டு இருக்காவா அப்படிங்கிறாங்க. ஆண்டி நம்ம வீட்டுக்கு பிடிச்ச பிணி போச்சு, இன்னமும் வந்து அந்த மீனா இந்த வீட்டு பக்கமே வரமாட்டா அப்படிங்கிறாங்க. வாக்கு பொண்ணாகட்டுமா அப்படி இப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நக்கலாக சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க எல்லோரும் ஆசிரிக்கிறாங்க, மீதி அப்புறம் அழைச்சிட்டு போயிடுறாங்க. மீனா போய் பார்க்காங்க, மீனா ரொம்ப சோகமாக இருக்காங்க. அப்போது மீனா அந்த காரு அந்த அவள் கார் மாதிரி தான் இருந்துச்சா அப்படிங்கிறாங்க. சிந்தாமணி கார் மாதிரி தான் இருந்துச்சா அப்படிங்கிறாங்க. எங்கே பார்க்க அப்படி தாங்க தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. உடனே எங்கே நீங்கள் பிரச்சனை எதுவும் பண்ணிடாதாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா இப்படி விடக்கூடாது அப்படின்ட்டு இருக்கும்போது அண்ணாமலை வந்துடுறாங்க. டேய் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது, எப்பா தொழில் போட்டியில் தான் வந்து ஒரு சிந்தாமணின்னு ஒரு பொம்பளையால் இப்படி பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க. முத்து இதில் நீ பொறுமையாக தான் எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அந்த பதிலுக்கு பதில் நம்ம வந்து ஒரு இனமும் காட்டினா தான் அவங்க இன்னும் நம்ம பக்கத்தில் வரமாட்டாங்க. நம்ம கவுந்துக்கிட்டே போனதுனால நம்ம வந்து பயந்துட்டு போகிறோன்னு நினைக்கிறேன். இது சரி வராது போனால் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. டே முத்து அப்படிங்கிறாங்க. இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக சிந்தாமணி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே சிந்தாமணி காரை நொறுக்குதாங்க. சிந்தாமணி வீட்லேயும் நொறுக்குனா யார் தெரியுமா அப்படிங்கிறாங்க. யாராக கூட வந்துட்டு போ அப்படிங்கிறாங்க. நான் கட்சியில் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படிங்கிறாங்க. நீ எவ்வளோ பெரிய ஆளாக வந்துட்டு போ அப்படின்ட்டு இருக்கும்போது நேராக அவங்க வந்து அரசியல்வாதிக்கு அடிக்காங்க. ஆனாச்சு என் வீடுனே தெரியாமல் ஒருத்தன் நொறுக்கிட்டு போயிட்டான், அவனை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அந்த ஃபோட்டோ இருக்கா அப்படிங்கிறாங்க. இருக்கு தலைவர் அனுப்புகிறேன் அப்படின்ட்டு முத்து ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. முத்து ஃபோட்டோவை பார்த்துட்டு இவனா இது நம்ம தம்பிலாம் அப்படிங்கிற. என்ன சார் சொல்கிறீங்க, உங்கள் தம்பியா அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப வேண்டிய தம்பி, நம்மளுக்கு வந்து நான் முதல்ல அரசியலில் ஒரு நிலைக்கு உயரும்போது இந்த பையனுடைய உதவி தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. இப்போ நம்ம தம்பி நல்ல தம்பிலாம், அவன் எதுக்கு உங்கள் வீட்டு தானே இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. அது வந்து தலைவரே அப்படிங்கிறாங்க. என்னாச்சு சொல்லு அப்படிங்கிறாங்க. தலைவரே எனக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் தொழில் போட்டி, அந்த கோவத்தில் நான் வந்து காரில் கொஞ்சம் நெரிச்சு விட்டு போயிட்டேன். அதனால் அந்த பிள்ளை கீழே விழுந்துட்டா போல், அதனால் அவன் காரு வீட்டெலாம் நொறுக்கிட்டு போயிட்டான் அப்படிங்கிறாங்க. அவன் செஞ்சதில் எந்த தப்பும் கிடையாது, செலவுக்கு என்ன வேணுமோ வந்து வாங்கிக்க, இன்னும் அந்த மீனா பக்கத்தில் தலை வச்சு கொடுக்காத. அது போக நேராக மீனாவை பார்த்து நான் இன்னும் உன் குறுக்கே வரமாட்டேன், என்ன உன் வேலையை நீ பாருமா, என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லி நீ அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குற உடனே அப்படிங்கிறாங்க. தலைவரை நான் எப்படி தலைவரே போய் கேட்குறது அப்படிங்கிறாங்க. நான் சொன்னதை போய் கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. சரி தலைவர், உங்களை மீறி நான் என்ன தலைவரை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாருக்கு ஆஸ்பத்திரிக்கே போகிறாங்க. சிந்தாமணி என்னை மன்னிச்சிருமா, நான் ஏதோ அகம்பாவத்தில் பண்ணிட்டேன், அந்த ஒரு அரசியல்வாதி இருக்கிற திமிரில் நானும் ஆடிட்டேன் பயங்கரமாக. அவரு கேட்டால் முத்து நல்லாவே தெரியும் என் தம்பிங்கிறாரு, இனிமேல் உங்கள் பக்கத்துலேயே வரமாட்டேன், நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் இடைஞ்சலுக்கு வரமாட்டேன், எனக்கு தரது வேலையை மட்டும்தான் செய்வேன், சாரிம்மா அப்படிங்கிறாங்க. சாரிங்கன்னு சொல்கிறீங்க, என்னை நம்பி என் புருஷன் இருக்கார், எங்கள் அம்மா இருக்கிறாங்க, என் தம்பி இருக்கான், என் தங்கச்சி இருக்காங்க, எனக்கு ஏதாவது ஆகிட்டுனா இவங்கெல்லாம் யார் பாப்பா, இப்படி ஒரு நிமிஷத்தில் இப்படி முடிவு எடுத்துட்டீங்களே, நான் வந்து உங்கள் வரக்கூடிய வேலையை நான் பறித்து எடுக்கலை, எனக்கு தார வேலையை தான் நான் செய்கிறேன், அதுபோக என்னை நம்பி கொடுக்குறவங்க தான் நான் செய்கிறேன், ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கும்போது முத்து வந்துடுறாரு. ஏன்னா யார் இவங்களை உள்ளோட்டா அப்படிங்கிறாங்க. தம்பி என்னை மன்னிக்கணும், இனிமேல் பட்டு உங்கள் வீட்டை மாட்டியோ உங்கள்கிட்ட நான் வச்சுக்க மாட்டேன் தம்பி, என்னோடய அகத்தை நான் உணர்ந்துட்டேன், எனக்கு ஒரு அரசியல்வாதி இருக்காருங்கிற துமுறில் நான் என்னெல்லாமோ பண்ணேன், ஆனால் அவர் வந்து உங்களை பெருசாக நினைக்காரு அப்படிங்கிறாங்க. யார் அப்படிங்கிறாங்க. அந்த தலைவர் பேரை சொல்கிறாங்க. தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க இனிமேல் என் வீட்டை மட்டும் வச்சுக்காதீங்க, நீங்கள் பொம்பளையாளாக போயிட்டீங்க, அதனால் உங்கள்கிட்ட நான் அதிகபட்சமாக என்னால் கோவப்பட முடியல, அதனால தான் இருந்த கோவத்தை உங்கள் கார் மேலேயும் உங்கள் வீட்டு மேலேயும் காட்டேன், நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. சாரி தம்பி என்னை மன்னிச்சிருங்க, மீனா அந்த ஆர்டரால் எனக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை நான் அவங்கள்ட்ட கொடுக்கணும்னு கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க இது வேண்டாம், நீங்கள் அதை அவங்களுக்கு நல்லாவே பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா உங்கள் ஆர்டர் நான் 2-3 போந்துக்கு எடுத்திருக்கேன், அதில் வந்து லாபத்தை தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே அதுக்கு மீனா இல்லைங்க வேண்டவே வேண்டாம், நாங்கள் உழைச்ச காசு எங்களுக்கு வந்தால் போதுங்க, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சாரி தம்பி சாரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. பார்த்தியா மீனா, நம்ம நேர்மையாக இருந்தால் அவங்களே நம்மளால் தேடி வேற வைக்க முடியும்னு சொல்லி நீ வர வச்சுருக்க அப்படின்னு சொல்லி மீனா அம்மா சொல்கிறாங்க. மீனாவை பார்த்து அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் வேலைக்கு போம்மா, வேலைன்னு சொல்லி உடம்பை கெடுத்துக்கிடாத,
நீ வீட்டுக்கு வந்தனா கண்டிப்பாக உங்கள் அத்தை சமைக்கணும் வைக்கணுன்ட்டுடப்பா. ஒரு வாரத்துக்கு உங்கள் அம்மா வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு வா. இதில் ஒரு 15,000 இருக்குமா, கை செலவுக்கு வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. வேண்டாம்ப்பா அதெல்லாம் அப்படின்னு அண்ணாமலையும் சொல்கிறாங்க. எங்கள் முத்துன்னு சொல்கிறாங்க அண்ணாமலைகிட்ட. மீனாவும் சொல்கிறாங்க, இல்லை இல்லை நான் என் மகளுக்கு தானே கொடுக்கேன், மீனா நான் பிடிம்மா அப்படிங்கிற. மாமா வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என் மகளுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்ட கொடுத்துட்றாங்க. மீனா சரி மாமா அப்படின்னு வாங்கிக்கிறாங்க. இங்கே மீனா ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு போகிறாங்க. எங்கெங்க உங்கள் மருமகளுக்கு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு இப்படி ஆகிருக்கு, என்ன ஏதுன்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டியா இல்லை நான் அவட்ட தான் கேட்டியா அப்படிங்கிறேன். நான் எங்கே கேட்கணும், வீட்டில் இருந்து சமைச்சிட்டு இருன்னா பூ வியாபாரம் பார்க்க அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், மேரேஜுக்கு டெக்கரேஷன் பண்ண போகிறோன்னு நனைஞ்சா ஒரு காருக்காரர் ரோட்டில் போனால் சும்மா விடுவானா அப்படிங்கிறாங்க. அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாமல் மீனானாலே கூட தான் பேசுவேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காத. மீனா மேலே இந்த தப்புமே இல்லை, தொழில் போட்டியில் தான் அப்படி நடந்திருக்கு. அவங்க தவறே உணர்ந்துட்டு மீனாட்ட வந்து மன்னிப்பு கேட்டு போயிட்டாங்க. சரிதானா? மீனா குணம் ஊர் அறியும். ஆனால் நீனும் அறிஞ்சிக்கிட்டு ஆனால் அந்த பிள்ளைய இன்னும் குறைச்சி தான் பேசிகிட்டு இருக்க. வேணாலும் பாரு, இந்த மீனா அந்த சமூகத்துக்கு யாருன்னு அவள் நிரூபித்தே காட்டுவா. முத்து மீனாவும் அவ்வளோ வைராக்கியமாக வளர்ந்தாங்க. அவங்களுடைய நேர்மைக்கும் உழைப்புக்கும் தகுந்த சன்மானம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், பெரிய சன்மானம் இருக்குது. ஒரு வீடு வந்தோன்னா எல்லாம் பெருசாகிருமா, தொழில் வந்தால் தானே பெரிய ஆளாக வர முடியும். மனோஜை பாருங்கள், பெரிய தொழில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை வந்து மனோஜை பார்க்குறாங்க. சரிப்பா சரிப்பா, இன்றைக்கி நீங்கள் தான்ப்பா ஓனர், அந்த பணத்தை தந்தோம்னா நாங்கள் தானப்பா ஓனர், அதை தான்ப்பா சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் விஜயாவுக்கு நினைவே வருது. ஆகா, இந்த 30 லட்ச ரூபா கொடுத்தா தானே கடை வந்து மனோஜுக்கு போகும். ஆமாம், அதுக்குள்ளே ஆர்வக்குள்ளார பேச ஆரம்பிச்சிட்டோமே அப்படின்ட்டு இருக்கும்போது ரவி வீட்டுக்குள்ளே வர்றாரு. அம்மா உங்கள் மேலே எனக்கு சுத்தமாக பிடிக்கலம்மா, இவ்வளோ நாள் நீங்கள் என்ன பேசணும்னு பொறுத்துட்டு இருந்தேன், நீங்கள் பண்ணது ரொம்ப தப்புமா அப்படிங்கிறாங்க. நான் என்னடா பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி அவ்வளவு சங்கடத்தை அனுபவிச்சிருக்காங்க, அப்போ கூட அண்ணி மேலே கோவம் உங்களுக்கு போலையாம்மா, போய் என்ன ஏதுன்னு பார்க்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க. டே, அவளாக கீழே விழுந்தா அவளுக்கு நான் எதுக்குடா பார்க்க போனோம் அப்படிங்கிறாங்கம்மா. நீங்கள் பரதநாட்டியம் ஆடும்போது உங்களுக்கு சுளுக்கிருச்சு, அண்ணி அப்படி பார்த்தாங்க. ஆனால் அன்றைக்கி இப்படி அன்றைக்கி கூட நீங்கள் பார்க்க மாட்டேறீங்க. சுருதி, இனிமேல் போட்டு இந்த வீட்டில் இருந்தால் சரி வராது, நம்ம கிளம்பலாம். அப்பா நான் கிளம்புறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. டே ரவி என்னடா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, அம்மா இருக்க வீட்டில் நான் இருந்தோம்னா நானும் அம்மா மாதிரி ஆயிடுவேன்னு எனக்கு தோணுது. சுருதி வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுருதியை கூப்பிட்டு கிளம்பி போயிடுறாங்க. விஜயா பாரு, உன் புத்திக்கு தான் பிள்ளைகள் எல்லாம் கிளம்பி போகுது அப்படிங்கிறாங்க. விஜயா கவுந்துக்கிட்டு நிற்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.